நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்மோடு கூட பேசுவார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு கூட கேளுங்கள், கவனியுங்கள், அதை சரியானபடி நிதானியுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீங்களும் நானும் இந்த பூமியிலே சாட்சியாக வாழ முடியும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட இந்த நாளிலும் இடைபடுவாராக. உட்கார்ந்தபடியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த வேளையிலே எங்கள் நடுவிலே நீ ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஆதி திருச்சபையோடு கூட அப்போஸ்தலர்களை கொண்டு பேசின தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலும் சத்தியத்தின் அடிப்படையிலே திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையை அடிமையை கொண்டு நீ கொடுக்கும்படியாய் என்னை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி கொடுக்கிறேன். பயன்படுத்தும் அநேக ஆத்துமாக்கள் பயனடைய கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக திருமண்டலமானது நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆவியானவரே வாரும் என்பதாகும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக தெரியும். அதோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் தெரிந்து கொள்ளாத அநேக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் திருச்சபைகளிலும் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் உண்டு என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே இந்த நாளிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக செயல்படுகிறார் என்பதை நாம் சற்று நிதானித்து தியானிப்போமே என்று சொன்னார், நிச்சயமாகவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. நான் இந்த நாளிலே இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபைக்கு வருகிற வேளையிலே அந்த விசுவாசிகளை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படவே இல்லையே என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்போமே என்று சொன்னால், எந்த அளவிற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்பட்டு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் பவுலிடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலும் கூட அநேக கிறிஸ்தவர்கள்
இதே வார்த்தைகளை சில திருச்சபைகளிலே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு நிலையிலே பார்ப்போம் என்று சொன்னால், 19ஆம் நூற்றாண்டிலே தோன்றின கிறிஸ்தவ அமைப்பானது 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் என்று உலக நிலையிலே உபதேசித்து அநேக விசுவாசிகளை வஞ்சனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 19ஆவது நூற்றாண்டிலே உருவான ஒரு கிறிஸ்தவ ஐக்கியமானது 19ஆவது நூற்றாண்டு முதல் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் உலகத்திலே பூமியிலே ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லி அநேக விசுவாசிகளிடத்திலே உபதேசித்து அதை ஒரு பெரிய சபையாக கட்டமைத்து இன்று மட்டிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே உபதேசத்தை மாறி மாறி சபைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைகளில் இருந்து புராதன சபைகளில் சரியாக ஓரளவிற்கு சத்தியத்தை புரிந்து வைத்திருக்கிற விசுவாசிகளும் வஞ்சிக்கப்படுகிற நிலையிலே இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசம் திருச்சபைகளிலே கொடுக்கப்படுகிறது. முதலாவது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் என்பது 19ஆவது நூற்றாண்டிலே உருவானது அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் உருவானது அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் பூமியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆதாரத்திற்கு ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், வாசியுங்கள். என்றால் குறித்த நேரத்திற்குள் நான் முடிக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் என்று இந்த வசனத்திலே குறிக்கப்பட்டிருப்பது யார்? பரிசுத்த. எப்போது இருக்கிறாரு? பூமி உருவான நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் பூமியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் எப்பொழுது ஆரம்பித்து விட்டது? இப்பொழுது நாம் இருக்கிற இந்த காலத்திலிருந்து சுமார் 6500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் பூமியிலே ஆரம்பித்து விட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகளை மட்டும்தான் நிரப்பிக் கொண்டு வந்தார், நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படிப்பட்ட அனுபவம் கிடையாது என்று நினைக்கிறவர்களும் யோசிக்கிறவர்களும் இன்றைய புராதன சபைகளிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற 19ஆம் நூற்றாண்டிலே உருவான அந்த கிறிஸ்தவ கூட்டத்திலும் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் இருக்கிறார்கள். அது தவறுதலான ஒரு எண்ணம் என்பதை வேத வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனில் இறங்கினார். யாரிலே? கிதியோன் மேலே. யார் இறங்கினார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களை மீதியாருடைய கைகளில் இருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக கிதியோன் மேலே இறங்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார், கிதியோனை நிரப்பி இருக்கிறார். ஆகினாலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே தான் பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் என்று உபதேசிப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது வேதவசனத்தின் அடிப்படையிலே தவறுதலான ஒரு உபதேசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியாக பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசங்கள் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கிடைக்காதபடினாலே தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாங்களும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறோம் என்று தைரியமாக சொல்கிறார்கள்.
ஏன் அந்த எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை குறித்த சரியான உபதேசம் இன்றைக்கு திருச்சபைகளிலே இல்லை. மேலிருந்தாற்போல் அதனுடைய உபதேசம் இருக்கிறது. அடுத்தபடி பழைய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ராஜா தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவரை தாவீதை அவர்களுடைய சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு, அந்த இடத்தை கோடு கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், யார் இவர்? யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரைத்தான் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த 2 ஆதாரங்களை இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுத்து இருந்தால் குறித்த நேரத்திற்கும் நான் முடிக்க வேண்டும். வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அநேக ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு மக்களையும் நிரப்பினார், புதிய ஏற்பாட்டு மக்களையும் நிரப்பிக்கொண்டு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு மக்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினது அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் என்பது 19வது நூற்றாண்டிலே ஆரம்பித்ததாக ஒரு சில குறிப்பிட்ட சபைகளினால் சொல்லப்படுவது தவறுதலான உபதேசமாகும். என்று சொன்னால், நான் வாசிக்கிட்ட 2வது பகுதியிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நான் வாசித்தோம். அங்கே அவர்கள் எருசலேமிலே மேல் வீட்டிலே கூடியிருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்து நாளிலே அவர்கள் மேல் அனுப்பப்பட்டார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். இது எந்த வருஷம் நடந்தது? எந்த நூற்றாண்டிலே நடந்தது? கிபி 1வது நூற்றாண்டிலே, கிட்டத்தட்ட 35வது வருஷத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இயேசு கிறிஸ்து சொன்னது போல பகிரங்கமாக எல்லா ஜனங்கள் மேலும், விசுவாசிகளாகிய எல்லா ஜனங்கள் மேலும் அனுப்பப்பட்டார். 19வது நூற்றாண்டிலே அல்ல. 19வது நூற்றாண்டு முதல் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவில்லை. 1வது நூற்றாண்டிலேயே கிரியை செய்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கூட்டம் கூட்டமாக சபைகளிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அதுதான் சத்தியம். ஆக இந்த விஷயத்தில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வழிகாட்டுதலிலே நாம் தீர்க்கமாக வழிகாட்ட முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சொல்லி இருக்கிறார் என்பதை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அதான் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும், கோடுபட்டு வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நன்றாக வசனத்தை விளங்கி வாசித்துக் கொள்ளுங்கள். பிதாவை இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வாராம். அப்பொழுது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை எந்தெந்தைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் நமக்கு தந்தருளுவார். எந்தெந்தைக்கும் என்று சொன்னால் பொருள் என்ன? எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் 24 மணி நேரமும் அவர் நம்மோடு கூட தரித்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி இருக்கிறேன், அனுப்ப போகிறேன் என்கிற சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜெப வேளையில் தான் ஆவியானவர் நம் மேல் ஊற்றப்படுவார் என்பது கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக காத்திருக்க வேண்டும் என்பது
கிடையாது. ஏனென்று சொன்னால் எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது, வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பின் சத்திய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப எப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறார்? எப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி ரட்சிக்கப்படுகிற வேளையிலேயே நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விடுகிறார். பரிசுத்த ஆவியானவரே இந்த நிரப்ப வாரும் என்று சொல்லி ஒரு சில மணி நேரங்கள் போய் கூட்டமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் கூடியிருந்தார்கள். அது மட்டிலும் அவர்களுக்கு பிரத்யட்சமாக ஆவியானவர் அனுப்பப்படவில்லை. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தார், நீங்கள் எருசலேமிலே மேல் வீட்டிலே போய் கூடுங்கள், அங்கே உங்களை பரிசுத்த ஆவியினால் வெளியரங்கமாக நிரப்புவேன் என்று சொல்லி இருந்தார். அதனாலே அவர்கள் போய் கூடியிருந்தார்கள், காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அதை 21வது நூற்றாண்டிலும் அப்படி பண்ணுவது சத்தியத்தின்படி தவறு. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சத்தியத்தின்படி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாளோ அந்த வேளையிலேயே பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் முத்திரிக்கப்படுகிறார்கள், பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்களே, அதே 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க புரிகிறதா? என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் அனுப்ப போறார்? பிதா அனுப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவரை யார் அனுப்பல? இயேசு கிறிஸ்து அனுப்பல. பரிசுத்த ஆவியானவரை யார் அனுப்பினா? பிதா அனுப்பினார். யாருடைய நாமத்தினாலே அனுப்பினார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனுப்பினார். பிதாவாகிய தேவன் வெளிப்படையாக உலகத்திலே நம்மோடு கூட வாசம் செய்யும்படியாக வந்தார். இந்த இடத்துல நமக்கு ஒரு காரியம் தெளிவுபடுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன் என்பதை இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக இந்த இடத்துல உபதேசிக்கிறார். அநேக வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் சொல்வதுண்டு, திரியேகம் திரித்துவம் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே எந்த வசனத்திலும் சொல்லப்படவே இல்லை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லுவார்கள், அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு சாரார் தேவன் ஒருவர் தான், பிதா ஒருவர் தான் தெய்வன் என்று சொல்லுவார்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரித்துவம் என்பதை நேரடியாக சொல்லாமல் தெளிவாக சொல்கிறார். என் நாமத்தினாலே, நான் அவருடைய குமாரனாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார் என்று சொல்கிறார். அப்ப திரியேக தேவனைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்கிற வேளையிலே பேசிக்காக இவைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் சத்தியத்தை சரியாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும், பிறருக்கு தெளிவாக அதை சொல்ல முடியும். ஆகவேதான் இந்த இடங்களுக்கு எல்லாம் நான் சென்று வருகிறேன்.
இப்பொழுது உங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன். நாம் பரிசுத்த ஆவியானவரை ரட்சிக்கப்படுகிற வேளையிலேயே பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்று மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே மட்டுமல்ல, ஆதியாகமம் தொட்டு இந்நாள் மட்டிலும் அவர் இந்த பூமியிலே நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் என்பது 19ஆம் நூற்றாண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டது. இன்றிலிருந்து 6500 ஆண்டுகளுக்கு முன்பே பரிசுத்தனுடைய யுகமானது ஆரம்பிக்கப்பட்டது. இதை நாம் தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை தெளிவாக அறிந்து ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை எவ்விதமாக மறுமலர்ச்சிக்கு உட்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வேத வசனத்தின்படி எவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளையும் வேத வசனத்தின் அடிப்படையிலே சரியாக தெரிந்து கொள்ளாதபடியினால், புரிந்து கொள்ளாதபடியினாலே தான் எந்தெந்த நிலையில் எல்லாமோ நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவே பெற்றிருக்கிறேன், பெற்றவன் என்று தைரியமாக நாம் அறிக்கை செய்கிறோம். வாசியுங்கள். நான் வாசிக்க கேட்ட பகுதியிலே யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் பரலோகத்திற்கு போவது உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி அதை தொடர்ந்து அவருடைய வேலையை குறித்து சொல்கிறார். வாசிங்க 8வது வசனம். அவர் வந்து, நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த 8வது வசனம் இந்த காலத்திற்கு, இந்த 21ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் பொது சமுதாயத்திற்கும் தேவையானதாக இருக்கிறதா இல்லையா? தேவைதான். ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு பாவம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. நான் செய்யறது எல்லாம் நீதிதான். எந்த மனுஷனும் போய் கேட்டு பாருங்க, எல்லா மனுஷனும் சொல்றது என்னதான்? நான் செய்யறது, நான் பேசுறது, நான் நடக்கிறது எல்லாமே நீதிதான், ஒண்ணுமே அநீதி கிடையாது என்றுதான் அவர்கள் தங்களை குறித்து தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பாவம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமா இருக்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் செய்வது எல்லாம் நீதிதான் என்று ஒருவர் நிலைநிறுத்த முயற்சிப்பாரே என்று சொன்னால் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதுதான் பொருள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நமக்கு அவ்வப்போது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு சமயம் போதாது. ஆகையினாலே வேத வசனம் ஒன்று சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணம் என்னது? கற்பனையா? கற்பனைகளா? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் கை கொண்டு நடக்கும்படியாக எந்த எந்த சட்டங்களை எல்லாம்
பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவாதி தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவைகளை மீறுவதே பாவம். நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் முத்திரிக்கப்பட்டவரால் இருக்கிறார் என்று சொல்கிறோம். வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். வேத வசனத்தை மீறுவதே பாவம். எப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை நீங்கள் மீறுகிறீர்களோ உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எப்படித்தான் அதை மழுப்ப ஆரம்பித்தாலும் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக திட்டமாக அது பாவம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஏவுதல், அந்த வெளிப்பாடு, அந்த வழிகாட்டுதல் நீங்கள் வேதவசனத்தை மீறுகிற வேளையிலே உங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் உங்களுக்குள்ளே யார் கிரியை செய்யவில்லை என்ற அர்த்தம்? ஆவியானவர் கிரியை செய்யவில்லை என்ற அர்த்தம். ஜாக்கிரதையாக இருப்போம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறோம், நான் பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தைரியமாக இருந்து விடாதீர்கள். இந்த வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இந்த வசனத்திலே 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16:9. அவர்கள், இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை இவர்கள் விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருப்பதும் என்னதுதான்? பாவம் தான். நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்குமா? எப்படி விசுவாசிக்கணும் கேட்ட பிரசங்கம் பெருசா போயிடும். எப்படி விசுவாசிக்கணும்னு சொன்னா, அற்புதம் செய்கிறவரை என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். பேயை துரத்துறவரா? விசுவாசிக்கிறோம். அதிசயத்தை செய்கிறவரா? விசுவாசிக்கிறோம். கடன் தொல்லையை எல்லாம் மாற்றி போடுவார்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். வேலை இல்லாத எனக்கு வேலையை கொடுத்துருவாருன்னு விசுவாசிக்கிறோம். ஏழையாயிருக்கிற என்ன பெரிய கோடீஸ்வரனா ஆக்கிடுவாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லை. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக உங்களுக்கு செய்யப்படுகிற அற்புதங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வைக்கிற விசுவாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்படி விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கன்மரியாதத்திலே உற்பத்தி பிறந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. ஏதோ கிறிஸ்தவ மதத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுதாங்க, நானும் கிறிஸ்தவனா இருக்கிற அப்படின்னா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இதிலும் சமுதாயத்திலே ஒரு பெருங்கூண்ட மதத்தை சார்ந்த ஜனங்களுக்கு அந்த விசுவாசமும் கிடையாது. அவர் சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, அவர் மறைந்து விட்டார். ஏனென்றால் அவர் தெய்வம். அவரை ஒரு மனிதன் கொல்லுவதற்கு முடியாது. ஆகினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்க முடியாது என்று ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது இதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், மரித்த தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான்காவது இதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் திரும்பமாக நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு வருவார் என்பதையும் விசுவாசிக்கின்ற 4 காரியங்களிலும் 100க்கு 100 விசுவாசம் இருப்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்று சொல்கிறார். இந்த விசுவாசத்திலே தளர்வு நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது என்னது? பாவம். அந்த விசுவாசத்திலே தளர்வு ஏற்படும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்படியாக அனுப்பப்பட்டபடியினால் நமக்குள்ளே இருக்கிற அவர் அந்த பாவத்தை நமக்கு என்ன செய்கிறார்? சுட்டி காண்பிக்கிறார். ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் விசுவாசிப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். 10வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இனிமேல் இயேசு கிறிஸ்துவாகிய என்னை சரீரத்திலே காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்து பரிசுத்தவான் எதை குறித்து சொல்லிக் கொடுப்பார்? நீதியை குறித்து. இந்த கிறிஸ்தவ குடும்பங்களிலே நீதி இருக்கிறதா? அவங்களுக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய குடும்பத்திலே, கிறிஸ்தவ குடும்பத்திலே நீதி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ சமுதாயத்திலே நீதி இருக்கிறதா? கிறிஸ்தவ சபைகளிலே நீதி இருக்கிறதா? நீதிமன்றத்திலே நீதி இருக்கிறதா? இருக்கா இல்லையா? ஒட்டுமொத்தம் ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல, எங்கேயுமே என்ன இல்ல? நீதி இல்லை. ஏன்னா யாருக்குள்ளேயே யாரும் இல்லை. குடும்பத்தில் உள்ள தலைவரும் தலைவி என்ன சொல்லிக்கிட்டாங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்த நிறைவை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குடும்பத்தில் என்ன இல்லை? நீதி இல்லை. கிறிஸ்தவ சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் சபையின் போதவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ள என்ன இல்லை? நீதி இல்லை. இல்லையா? அப்படியே நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று சொன்னால் நீதி அரசர்கள் மத்தியிலும் என்ன இல்லை? நீதி இல்லை. ஆகையினால்தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே தேற்றவாளனாக அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரை, இந்த பரிசுத்த ஆவியானவர் நீதி இல்லாத இந்த சமுதாயத்திலே அவரை அறிந்திருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நீதியோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஆலயத்திற்கு வருகிறோம், காணிக்கப்படுகிறோம், பாமாலை பாடலையும் கீர்த்தனை பாடலையும் ஆர்கன் போட்டு பாடுகிறோம், சமாதானத்தோட போக கடவுள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், முடிஞ்சிச்சு, இன்னைய வேலை கிறிஸ்தவத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அடுத்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? 10வது வசனத்தை வாசிங்க. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேத வசனங்களின் மூலமாக வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இந்த நியாய தீர்ப்பு உண்டு என்கிற விசுவாசம் எந்த கிறிஸ்தவ விசுவாசியினிடத்திலே இல்லையோ அவர்கள் பாவம் செய்வதற்கு தயங்கவே மாட்டார்கள். யார் பாவம் செய்வதற்கு தயங்காமல் கிறிஸ்தவத்திலே விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த நியாய தீர்ப்பை குறித்த விசுவாசம் இல்லை. பார்த்துக்கிடலாம். அது என்னைக்கு நடக்க போதோ? எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடக்கும்போது நினைச்சுக்கிடலாம். கடைசி சொல்லி அன்றைய காலில் நினைஞ்சிடலாம், விழுந்துடலாம். அப்படிலாம் கற்பனை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடக்காது. நியாய தீர்ப்பு கட்டாயம் இந்த உலகத்திற்கு உண்டு. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியை சாத்தான் நியாய தீர்க்க பட்டிருக்கிறான். ஆகையால் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்பு குறித்து அதிக விளக்கமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆகையினாலே ஒரே ஒரு அதிகாரத்தில் 2 பகுதியை சொல்கிறேன். மத்திய 25வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 31வது வசனம் முதல் 40வது வசனம் மட்டிலும் ஒரு பகுதி. இவர்களை நீதிமான்கள் என்று வேதவசனம் அந்த இடத்துல சொல்கிறது. 41வது வசனம் முதல் 46வது வசனம் வரையிலும்
இரண்டாவது பகுதியில் உள்ள ஆட்கள் அவர்களை அநீதிமான்கள் அல்லது துன்மார்க்கர்கள் என்று அந்த வேதவசனத்திலே நாம் வழங்கிக் கொள்ள முடியும். வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்திய 25வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 46வது வசனம் முதல் 2 பகுதி என்று சொன்னேன். இப்போது 46வது வசனத்தை வாசியுங்கள். எவர்கள் வீட்டில் வாசிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அக்கிரம செய்கைக்காரர்கள், அநீதி செய்தவர்கள், அநீதிமான்கள். அந்த அநீதிமான்கள் யார் யார் என்பதை 41வது வசனம் முதல் 45வது வசனம் மட்டிலும் கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். இவர்கள் நித்திய ஆக்கினை நரகத்தை அடையவும் அக்கினி கடலை அடையவும் நீதிமான்கள். அவர்களை குறித்து 31வது வசனத்திலிருந்து 40வது வசனம் மட்டிலும் யார் யார் நீதிமான்கள் என்கிற பட்டியலை அங்கே கொடுத்திருக்கிறார். இவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை அடையும்படி போவார்கள். இதுதான் நியாய தீர்ப்பில் நடக்க போகிற ஒரு சங்கதி. இந்த காரியத்தை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து திருடனை போல இந்த பூமியிலே வருவார். வருகிற வேளையிலே இப்பொழுது நாம் நீதிமான்களாக மத்தேயு 25வது அதிகாரம் 31 முதல் 40 வரை சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்போம். அல்லது ஒழுங்கான ஆலயத்திற்கு வந்திருந்தாலும் சரி, ஒழுங்கான வேதம் வாசித்திருந்தாலும் சரி, ஒழுங்காக ஜெபித்திருந்தாலும் சரி, என்ன காரியங்களை கிறிஸ்தவ கோட்பாட்டின் அடிப்படையிலே செய்திருந்தாலும் சரி, 41வது வசனம் முதல் 45வது வசனம் வரையிலுள்ள காரியம் நம்மிடத்திலே காணப்படுமே என்று சொன்னால் தேவன் நம்மை அக்கினி கடலிலே தள்ளுவார். இதுதான் நியாய தீர்ப்பிலே நடைபெறப் போகிற காரியம். அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவரை வாரும் என்று அழைக்கிற நாம் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் அழைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை வாரும் என்று நேரடியாக என்ன செய்யக்கூடாது, அழைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் யாருடைய நாமத்தினாலே அனுப்பப்பட்டிருக்கிறார்? 14:26 வாசித்தோம். இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ ஆவியானவரே வாரும் என்று சொல்லி பாடுவதும், ஆவியானவரே வந்து என்னை நிரப்பும் என்று சொல்லுவதும், ஆவியானவரே என்னை சுகமாக்கும் என்று சொல்லுவதும் சத்தியத்தின்படி தவறான விண்ணப்பம். புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே இப்ப வாரும், இறங்கி வாரும் சொல்லி எல்லாரும் எப்படி செய்வோம்? எப்படி பாடும்? ஆவியில் நிறைஞ்சி பாடும் இல்லையா? அந்த பாடலின் ஆரம்ப வரிகளே எப்படித்தான் ஆரம்பிக்குது? சத்தியத்திற்கு புறம்பான வரியாகத்தான் ஆரம்பிக்கிறது. வீட்டில் வேணும் போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாடி பாருங்க. அப்படியே யோவான் 14:22 எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த வருஷத்துக்கு சரியா இருக்கான்னு பாருங்க. அப்படியே கீர்த்தனை ஒரு பாட்டு உண்டு. ஆவியே அருளுமே தேவா, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமேன்னு யாரை பார்த்து கேட்கிறோம்? தேவனை பார்த்து கேட்கிறோம். ஆவியை அருளுமே தேவா. யோவான் 14:26 படி அந்த பக்தன் எழுதின பாடல் சரியான பாடல். இந்த கலியுக காலத்திலே அல்லது இந்த கடைசி காலத்திலே ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும் என்று எழுதப்பட்டிருக்கிற பாடல் சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு பாடல். நான் அந்த பாட்டை பாடவே மாட்டேன், ஓப்பனாகவே சொல்றேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த சபையில பாடினாலும் சரி, ஆவியானவரே இப்ப வாரு, இறங்கி வாருன்னு சொல்லி பாடுற பாடலை நான் என்ன செய்ய மாட்டேன், சபையோரோட சேர்ந்து பாடவே மாட்டேன். பேசாம கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிடுவேன். சரியா? ஆகினாலே சத்தியத்தை சரியாக நிதானியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான்
ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய கூட்டங்களிலே, ஜெப கூட்டங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே நிரப்பும், ஆவியானவரே நிரப்பும் என்று கூப்பாடு போடுறாங்க. அங்கேயும் ஒரு ஆவியானவர் நினைக்கிறாரு, வந்து நிரப்புறாருன்னு சொல்லி அவங்களோட ஆக்ஷன்ல காமிக்கிறாங்க. ஆனால் அது எந்த ஆவியா எனக்கு தெரியாது. வேதவசனத்திற்கு புறம்பாக ஏறெடுக்கப்பட்டு வருகிற ஆவி நிச்சயமாக எந்த ஆவியாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவராக இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் திட்டமாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் மத்தியிலே நீர் வாழும் ஆண்டவரே என்று கேட்டு ஆவியானவர் மத்தியிலே நிரப்பி நம்மை வரங்களினால் அலங்கரிப்பாரே என்று சொன்னால் யாருடைய ஆவியினால் அலங்கரிக்கப்படுகிறோம்? பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்கப்படுகிறோம். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நன்றாக அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் முதலாளனுடைய பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். எந்த இடத்திலே எப்படிப்பட்ட பாவத்தை செய்வதற்கு நீங்கள் துணிந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? அதை சுட்டி காண்பிப்பார். இரண்டாவதாக, நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் அநீதி செய்கிறீர்களோ, அநீதியாக பேசுகிறீர்களோ, அநீதியாக நியாயம் விசாரிக்கிறீர்களோ, அந்த இடத்திலெல்லாம் ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை உணர்த்துவார். மூன்றாவதாக, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கும் உணர்த்துவார், உங்களை கொண்டு பிறருக்கும் உணர்த்துவார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருக்குள்ளாக உறுதிப்படுத்தி இந்த பூமியிலே ஆதி அப்போஸ்தலர்களைப் போல உலகமெங்கிலும் நம்மை அவருக்கென்று சாட்சிகளாக தேவன் பயன்படுத்துவாராக. ஆமென். உட்கார்ந்தபடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சத்திய வசனங்களை கேட்டிருக்கிறோம். எத்தனையோ குளறுபடியான உபதேசங்களின் மத்தியிலே மிகவும் சுருக்கமாக ஒரு சில வசனங்களை சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது, இப்பொழுது எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே அவர் எப்படி வாசம் செய்கிறார் என்பதை தெளிவாக நாம் ஓரளவிற்கு கற்றிருக்கிறோம். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் செய்யும்படியாக தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துவார். கிருபையிலிருந்து நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியம் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளால் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுத்து இந்த பகுதிகளிலே இவர்கள் உமக்கென்று ஜீவன் உள்ள சாட்சிகளால் பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி